ஹே, அன்னைக்கு ஸ்கூல்ல அப்படி ஆனதுக்கு நான் தான் காரணம்னு கண்டுபிடிச்சிட்டல. நீ அதுல இருந்து தானே என் மேல கான்ல இருக்க. நீ பேசின பேச்சு அப்படி, அதான் போட்ட. எனக்கும் எதிரியா இருக்க விருப்பம் இல்லை. அன்னைக்கு கொஞ்சம் ஓவரா தான் போயிட்டேன், அதுக்கு சாரி. புட்டியை ஏமாத்தினால அதுக்கு ஒழுங்கு மரியாதையா அவன் கிட்ட சாரி கேளு. இதுக்கப்புறம் எந்த பகையும் வேண்டாம். ஆள் வளர்ந்த அளவுக்கு உனக்கு மூளை வளரல. ஸ்கூல்ல நீ பண்ணதுக்கு ஒன்னும் நான் உன்னை பழி வாங்கல. ஆனா நீ ஒரு அரக்கு இருக்கு சாத்தான். உன்ன மாதிரி ஆளுங்களை பழி வாங்கதான் நான் பிறந்திருக்கேன். போயிட்டு எப்படி ஒளருது பாரு. இவன் மண்டை மேலேயே போட்டல, அதான் மூளை குழம்பிடுச்சு. நான் ஒன்னும் சாத்தான்னா இல்ல. போதும் மூடு. இந்த தத்தையும் உன் கூட்டாளி தானே. இந்த பண்ணாட அந்த பொண்ணோட சண்டை போடும் போது பாக்க அப்படிதான் இருந்தான். நீங்க 2 பேருமே சாத்தானுங்க. அது மட்டும் இல்லாம இவங்க பாக்குறதுக்கு ரொம்ப அழகாவும் இளமையாவும் இருக்காங்க. இந்த பியூட்டிய பார்த்து பாட்டின்னு கூப்பிடுற. அப்படி போடுடி தங்க கட்டி. அழகு தேவதை பொய் சொல்ல மாட்டான். தான் அரக்கின மோம ஒத்துக்க மாட்டான். இவ உங்களை பியூட்டின்னு கூப்பிட்டதால உங்க பேத்தியவே நீங்க விட்டு கொடுக்குறீங்களா? எனக்கு தெரியும்டி, நீ இவங்க 2 பேரையும் உன் கண்ட்ரோல்ல வச்சிருக்க. உன்னோட நோக்கமே இந்த உலகத்தை அழிக்கணுங்கிறது தானே. ஆனா இந்த அழகு தேவதை இருக்கிற வரைக்கும் உன்னோட எண்ணம் நிறைவேறாது. எழுமை உண்மையிலே நான் சாட்டானா இருந்தா முதல்ல உன்னை தாண்டி கொள்ளுவேன். எப்பவும் நான் உன் தொலைய 2 பொழந்திருப்பேன்டி. நீ ஏன் தலையை பொழந்திருப்பியா? அப்படியே ஒரு அரக்கு மாதிரியே பேசுற. என் சக்தி எனக்கு திரும்ப கிடைச்சது உன்னை ஓட விட்டுறேன் பாரு. அடிக்கிற அடியில நீ அப்படியே அங்கேயும் மண்ணுக்கு போயிடுவேன். உனக்குலாம் வாய் மட்டும் இல்லைன்னா நாய் கூட சீண்டாது. முடிஞ்சா என்ன தொட்டு பாரு. தேவையில்லாம என்ன குறைச்சு மோதிக்கிடாத. நீ ஒரு விஷயத்த மறந்துட்டுன்னு நினைக்கிறேன். இந்த உலகத்தை காப்பாத்த நான் கடவுளால தேர்ந்தெடுக்கப்பட்ட அழகு தேவை. என் அழக வச்சு உன்னை அழிக்க போறேன். சரி, நான் இப்ப கிளம்புறேன். சாப்பாடுக்கு ரொம்ப தேங்க்ஸ் பியூட்டி. ஐ மீன் நான் எங்கடி ஓடுறேன் நில்லு. நீ மட்டும் திரும்ப வந்த தலைய திருப்பி விட்டுருவேன். நீ எதுக்கு கவலைப்படாதாயிரா. என் அழகுல பொறாமப்பட்டு இவ பாயறா. உன்னை காப்பாத்து இந்த பியூட்டி ஆண்டி இருக்க. என்னோட பாட்டியா போயிட்டேன்னு பாக்குறேன். இல்லன்னா இன்னும் பல்ல தட்டி இருப்பேன். எத டக்காகோரா செல்லம், நீ என்னதான் சொத்துக்கு செத்த சாத்தானா இருந்தாலும் என்னோட உயிரை நீ பல தடவை காப்பாத்திருக்க. ஆனா ஏன்? அவன் ஒண்ணும் சாத்தா இல்ல. அது என்னன்னா ஐரா, உங்களுக்கு ஒரு ஆபத்துனா நான் எப்படி சும்மா இருக்க முடியும்? உண்மையாவா சொல்ற? நீ சாத்தானா இருந்தாலும் உனக்குள்ள இன்னும் மனிதாபிமானம் இருக்கு. டக்காகோரா செல்லம், நீ எதுக்கும் கவலைப்படாத. இவகிட்ட இருந்து நான் உன்னை காப்பாத்துறேன். டேய், என்னடா இதெல்லாம்? நான் சொன்னதை அவ தப்பா புரிஞ்சுகிட்டா போல இருக்கே. அந்த பைத்தியத்துக்கிட்ட இருந்து எதுக்கும் பாதுகாப்பா இரு. என்ன ஃபீலிங் இது? இது ரொம்ப வித்தியாசமா இருக்கே. இந்த மாதிரி அழகான தேவதைக்கும் அடிமையா இருக்க சாத்தானுக்கும் காதலாம். இது தப்பாச்சே.諦める悪やからあんたらなんかじゃたばなってもかなわんクワバラクワバラクワバラ何も止まらん速さくたばらんたまらん下がらん押し通すわがままそこだけには邪魔だ俺はもう一人のあなたサラちゃんカヤちゃんワンサカ読みの国ワンダラ極途中になんだが4時44分待ったら4尺4分4分様が壁でジャパンがな呼ぶ声がしたんならもう一人お疲れ様や入れた入れた入れた入れた入れたいして吐いてた先で君は晴れた猫と僕がうまく噛み合ったら痛みが重なったら心から頭みなぎってゆくなんだか背中に今羽が生えたならば暗闇からさらば飛び立ってゆく体心から頭懐かしい暖かさ足元に今花が咲いたならば暗闇からさらば飛び立ってゆく体
கிளவியும் டாக் டீம் போட்டு என் கற்ப சூறையாட பாக்குது. இப்ப நீ வெறிச்சு படுக்கல, உன்னை உரிச்சு எடுத்துருவேன். இதை எடுத்த இடத்துலயே நான் திரும்ப வைக்க போறேன். அடிக்கிற அடியில சொருகிறணும். கட்டைய வச்சு கொட்டைய பந்தாட பாக்குறாங்க. இத தைரியமா நாளாச்சு. போட்டு பாரு. முதல்ல உன்னை போட்டா எல்லாம் சரியாயிடும். இந்த டர்போ கிரானிய பார்த்தா மொத்த உலகமும் பயப்படும். என்னையே அடக்கி ஆள பாக்குறீங்க, உங்களை விட மாட்டேன். கொஞ்சம் பொறக்க விடுறேன் பாரு. ஸ்ட்ரைக் பேட்டர் அவுட். வந்த வேகத்துக்கு பந்து சொந்தல சுருவிக்குச்சாடா புட்டி. டேய் புட்டி, கிடைச்சதா இல்லையா? நொறுக்கிட்டாங்களே, என்னோட ஒரு சுண்டக்கா கிடைச்சிருச்சு. அப்படி போடு. அது உன்னோடதுங்கிறதுனால சும்மா விட்டேன், இல்லைன்னா பஞ்சர் ஆக்கிருப்பேன். எத்தனை சுண்டைக்காய சூறையாடி இருப்பேன். கங்க்ராச்சுலேஷன்ஸ் புட்டி, பாதி அன்பை கிடைச்சிருச்சு. அசிங்கம் பிடிச்சவங்களா? இப்போதைக்கு ஒண்ணுதான் கிடைச்சிருக்கு. உன்னோட இன்னொரு சுண்டக்காய் எங்க போச்சுன்னே தெரியலையே. அதுவும் சரிதான். டேய் புட்டி, உன்கிட்ட கம்ப்யூட்டர் இருக்கா? அதை வச்சு ஒக்கல்ட் ஃபாரம்ல தேடி பாரு. என்கிட்ட இருந்தா முன்னாடியே தேடி இருப்பேன்ல. முதல்ல ஏதாவது பார்ட் டைம் ஜாப் போய் ஒரு ஃபோனை வாங்கணும். இல்லைன்னா லோன் கட்டியே ரோட்ல லோன்னு போக வேண்டியதுதான். ரைட்ரா, நான் உன்னை லஞ்ச் டைம்ல மீட் பண்றேன். அது என்ன மன்னிச்சிருங்க மிஸ் ஆயாசே. ம்? அது என்னன்னா லஞ்ச் டைம்ல எனக்கு ஒரு முக்கியமான வேலை இருக்கு. ஆ, அப்படியா? சரி, ஓகே. ஸ்கூல் முடிஞ்சு ப்ரௌசிங் சென்டர் போலாமா? இல்ல வேண்டாம், ஸ்கூல் முடிஞ்சதுக்கு அப்புறமும் எனக்கு வேலை இருக்கு. அப்படியா? சரி விடு. எனக்கு பசிக்குதே. சரி, சாப்பிட ஆரம்பிக்கலாமா? சாப்பிடலாம். ஆனா புட்டி எங்க? அவனுக்கு ஏதோ வேலை இருக்காமா. அப்படியா? கடமை உணர்ச்சி அதிகமா இருக்கே. பின்ன அவன் என்ன நம்மள மாதிரியா? ஆ, அதுவும் சரிதான். ஆனா எனக்கு என்னமோ சந்தேகமா இருக்கு. ஏன், என்ன ஆச்சு? அவன் என்கிட்ட ஏதோ ஒரு விஷயத்த மறைக்கிறான்னு தோணுது. ஒருவேளை யாராவது அவனை கரெக்ட் பண்ணிட்டாங்களோ? அது தெரியலையே. இந்த புட்டிலாம் அதுக்கு சரிப்பட்டு வரமாட்டான் தான். பட் எனக்கு என்னமோ அவன் இல்ல, அப்படி நடக்க வாய்ப்பே இல்லை. சரி, நான் போய் ஜூஸ் வாங்கிட்டு வரேன். சரி, அப்படின்னா எனக்கும் ஒரு பாம்பே வாங்கிட்டு வா. என்னவா இருக்கும்? எனக்கு ஏதோ தப்பு நடக்கிற மாதிரியே இருக்கே. பேசாம அவன் கிளாஸுக்கே போய் கண்காணிக்கவா? வேண்டாம், எதுக்கு அவனை டிஸ்டர்ப் பண்ணிட்டு? அவனே இந்நேரம் ஏதாவது ஒரு வேலையா இருப்பான். ஆ, Oh. 14, 15, 16, 17, 18, 19, 20. கட்டு மஸ்தாவது கஷ்டம்தான். என்னோட இன்னொரு சுண்டக்கா கிடைக்கிறதுக்குள்ள கண்டிப்பா இன்னொரு சாத்தான் என்ன கொல்ல ட்ரை பண்ணும். அந்த பேய் கூட சண்டை செய்ய நான் தயாரா இருக்கணும். புஷ் அப், லாட்டு, புல் அப், மறக்காம ஸ்குவாட், எல்லாத்துலயும் ஒரு செஞ்சுரி போடு. எப்படியாவது கஷ்டப்பட்டாவது நல்ல கட்டு மஸ்தாகணும். ஏதாவது ஆபத்து வந்தா இந்த தடவை மிஸ் ஆயா செவன் நான் தான் காப்பாத்துவேன். அக்கா குறைச்சலும். மிஸ் ஷிராட்டோரி நீங்களா? ஓ, ஆமா, நீங்க இங்க என்ன பண்றீங்க? நீ அரக்கனாவே இருந்தாலும் என்ன மாதிரி ஒரு தேவதைய உன்னோட உயிரை கொடுத்து காப்பாத்திருக்க. ஐயோ, நான் ஒன்னும் அரக்கன் கிடையாது. என்னோட ஃபீலிங்ஸ அடக்கி வைக்க முடியல. அக்கா குறைச்சலும் அசேமா அப்படியே நில்ல. ஏய், என்ன பண்ற? இங்க பாரு செல்லம், கண்ணு மூடு. என்னது? நீ என்ன பண்ற? மனிதர்கள் உணர்ந்து கொள்ள இது மனித காதல் அல்ல. என்ன? அட பைத்தியம், இது முதல்ல காதலே இல்ல. உனக்கு மூளை குழம்பிடுச்சா என்ன? இல்ல,
மனச விட்டு காதல வெளிப்படுத்துறப்போ அவங்களுக்கு கிஸ் கொடுக்கணும்ல. ஆ? அந்த புக்ல அப்படிதான் போட்டிருந்துச்சு. காதல செக்ஸ் அடிக்கணும்னா முதல்ல கிஸ் அடிக்கணும். அப்படி பண்ணாதான் எதிர்க்க இருக்க ஆனவனோட காதல ஒத்துப்பான்னு போட்டிருந்துச்சு. அப்படிலாம் ஒண்ணும் இல்ல. கண்ட கண்ட கருமத்தை பார்த்து கெட்டு போயிருக்கேன். அப்படியா? என் அப்பாவோட டிவிடில அப்படிதான் போட்டிருந்துச்சு. அவருடைய டிவிடியை நீ ஏன்டி பார்த்த? இந்த ஸ்கூல்ல இருக்கிற பசங்க எல்லாரும் உன்னை கொத்திட்டு போக வெயிட் பண்றானுங்க. இந்த மாதிரி கலீஜ் பிஹேவியர்லாம் எங்க கத்துக்கிட்டீங்க? எந்த இல்லதான். அட கன்றாவியே. உன்ன மாதிரி அழகான பொண்ணு என்ன மாதிரி முட்டா பொண்ணுங்க கூட கிஸ் எல்லாம் அடிக்க கூடாது. அதனாலதான் காதலுக்கு கண்ணு இல்லைன்னு சொல்லுவாங்க. ஸ்கூல்லயே அழகான பொண்ணா இருக்கிறது எவ்வளவு கஷ்டம் தெரியுமா? அது மட்டும் இல்லாம காதல் எப்படி கையாளணும்னு எனக்கு நல்லா தெரியும். நல்ல வாய்ப்பை நீயே கெடுத்துக்கிற. ஆனா நான் உன்னை அந்த ஆங்கிள்ல பார்க்கவே இல்ல. எல்லாத்தையும் தப்பா புரிஞ்சுக்கிட்டு தப்பு பண்ண ட்ரை பண்றாளே. நான் இதுக்கு முன்னாடி இப்படி ஃபீல் பண்ணதே கிடையாது. என் உணர்ச்சிகளை வெளிப்படுத்த விடு. நீ ஆடியையும் புடுங்க வேண்டாம். நீயும் ஏதாவது காது புடிச்ச பேயோட கண்ட்ரோல்ல இருக்கியா என்ன? அது வந்து டக்காக்கோரா செல்லம், சீக்கிரம் கொடு. நீங்க நினைக்கிற மாதிரி எதுவும் நடக்கல. அசிங்கம் புடிச்சவங்க. மிஸ் அயாசே தப்பா புரிஞ்சுக்கிட்டீங்க. நீங்க நினைக்கிற மாதிரி அங்க எதுவும் நடக்கல. ஸ்கூல் முடிச்சிட்டு வேலை பார்க்க போறேன்னு சொல்லிட்டு அந்த பொண்ணை பதம் பார்த்துட்டு இருக்கியாடா பண்ணாட. Dress மொத்தம் கலைஞ்சிருக்கு, உடம்பு முழுக்க வேர்த்திருக்கு. இதுக்கும் மேல தப்பா புரிஞ்சுக்க எதுவும் இல்ல. கொஞ்சம் நான் சொல்றத காது கொடுத்து தான் கேளுங்களேன். இனி நீ சொல்ல போற எதுவும் நான் கேட்க போறதா இல்ல. பொம்பளை சோக்கு கேக்குதா உனக்கு? கொஞ்சம் பொறுமையா நான் சொல்றத கேளுங்க. இதுக்கு மேல முடியாது. மிஸ் அயாசே நான் சொல்றத கேளுங்க. இனி உன்கிட்ட பேச எனக்கு விருப்பம் இல்ல. ஏன் ஜூஸ் எங்கடி? இதோட எல்லாம் முடிஞ்சதுடி. என்ன ஜூஸ் முடிஞ்சிருச்சா? ஒண்ணு கூடவா இல்ல? நானே மனசொடைஞ்சு போயிருக்கேன். இப்போ உனக்கு ஜூஸ் ஒரு கேடு. ஆமா. ஒரு மேண்டி ஷ்ரிம்ப் மணிக்கு 80 கிலோமீட்டர் வேகத்துல தாக்கும். இதுங்க மொத்தம் 150 கிலோகிராம் இருக்கும். சராசரி மனுஷனை விட 700 டன் அதிகமா இருக்கும். ஒரே ஒரு குத்துல யானையவே வீழ்த்திடும். தண்ணிக்குள்ள அதுங்களை யாராலையும் ஒண்ணும் பண்ண முடியாது. ஒருவேளை இதுங்க நிலப்பரப்புக்கு வந்தா என்ன ஆகுன்னு யோசிச்சு பாருங்க. சயின்டிஸ்ட் ஏன்னா ஒரு மேண்டி ஷ்ரிம்பால காத்துலயும் உன் கஷ்டம் புரியுது. உனக்கு வர கோவத்துக்கு யாரையாவது அடிச்சு நவுத்தலான்னு தோணுதில்ல? இப்ப பூச்சிங்களோட எல்லாம் பேசுறாளே. அவளுக்கு மூளை மங்கி போயிடுச்சு போல. இதுங்களை பத்தின ஆராய்ச்சியோட முடிவுல தான் முழு விவரமும் நமக்கு இவளுக்கு மண்டையில ஏதோ ஒரு பிரச்சனை. இவ சரியான பைத்தியம் இல்ல, சரியாகாத பைத்தியம். இனி நடந்த எதையும் மாத்த முடியாது. மிஸ் அயாசே என்ன தப்பா புரிஞ்சுக்கிட்டாங்க. அவங்க என்ன திரும்பவும் நம்பணும்னா நான் பலசாலி ஆகணும். என்னுடைய உழைப்புக்கான பலனை அவங்க கூடிய சீக்கிரம் பாப்பாங்க. நான் எப்படியாவது பலசாலி ஆனா மட்டும்தான் மிஸ் அயாசேவை என்னால காப்பாத்த முடியும். ஓ. ஓ. என்ன இது? இங்க யாராவது இருக்கீங்களா? இதோ வந்துட்டேன். டக்காக்கோரா செல்லம், ஆமா, மத்தவங்க எல்லாம் எங்க போனாங்க? முதல்ல இங்க என்ன நடக்குது? வெளியே மொத்தமா இருள் சூழ்ந்திருக்கு. இது என்னவா இருக்கும்? ஒருவேளை அந்த அயாசையோட வேலையா இருக்குமோ? ஓ, ஹே, கொஞ்சம் இரு. மிஸ் அயாசே எங்க? மிஸ் அயாசே இந்த இடத்துல இல்லையே. கொஞ்ச நாளைக்கு முன்னாடி இதே மாதிரி ஒரு விஷயம் தான் நடந்துச்சு. அடச்சே, நான் இந்த இடத்துல வசமா மாட்டிக்கிட்டேன். இது ரொம்ப தப்பாச்சே. வாட்டர் லெவல் அதிகமாயிட்டே இருக்கே. இது எனக்கு மட்டும் தான் நடக்குதா இல்ல அந்த புட்டிக்கும் நடக்குதான் தெரியலையே. ஐயோ, என்ன இது? அவனை பத்தி நினைச்சாலே எனக்கு ஆத்திரமா வருதே. எனக்கு வர கோபத்துக்கு
எனக்கு இந்த பக்கம் ஏதோ ஒண்ணு வந்துட்டு இருக்கு. இது பார்க்க டைனோசர் மாதிரி இருக்கு. நல்ல வேலை, அந்த பொட்டிக்கு என்னாச்சுன்னு தெரியலையே. அது என்ன சத்தம்? அந்த சத்தம் கேட்கும்போது வெடி விபத்து மாதிரி தெரியுது. அடே, இங்க என்னதாண்டா நடக்குது? ஒருவேளை அந்த மோமோ அயாசை நம்மள மாட்டி விட பாக்குறாளோ? ஏய், அப்படியெல்லாம் எதுவும் கிடையாது. நீ கண்டதை யோசிக்காம இரு. ஆக்சுவலி கொஞ்ச நாளைக்கு முன்னாடி இதே மாதிரி ஒண்ணு நடந்துச்சு. வெளியில ஃபுல்லா இருட்டாயிடுச்சு. மிஸ் அயாசே வீட்டை சுத்தி பெரிய செவுரு உருவாயிடுச்சு. நீங்க 2 பேரும் அப்போ என்ன பண்ணீங்க? வேற என்ன, அந்த பெரிய ஏலியனை அங்க இருந்து ஓட ஓட விரட்டி அடிச்சோம். என்ன ஏலியனா? இப்ப நீ என்ன சொல்ல வர? ஏலியன்ஸ் ஒண்ணு உண்மையா இருக்கா? சந்தேகமே வேண்டாம். உண்மையை சொல்லணும்னா அதுங்க பேய்களை விட ரொம்ப மோசமானது. என்ன, அப்ப ஏலியன்ஸால கூட நமக்கு ஆபத்து வருமா? ஆமா, அதுக்கும் வாய்ப்பு இருக்கு. உண்மையை சொல்லணும்னா போன தடவை மனுஷங்களுடைய ரீப்ரொடக்டிவ் ஆர்கன்ஸ் திருடிட்டு போறதுக்கு வந்துச்சு. சிக்கிட்டி கனவு காணுங்க, சிக்கிட்டி கனவு காணுங்க, கனவு முடிஞ்சதும் தரிச்சு ஓடுங்க, கனவு காணுங்க, மறுபடியும் முதல்ல இருந்தா. சிக்கிட்டா கனவு காணுங்க. சரி சரி, புரியுது. பொண்ணுங்களெல்லாம் என்னால காப்பாத்த முடியாது. ஓரமா நின்னு வேடிக்கை பாரு. இவனை ஒரு கை நான் பாக்குறேன். முடிஞ்சதும் திருச்சி ஓடுங்க. அடியே ஐரா, சொன்னது கேட்கலையா? ஓரமா போ. என்னது? அடியே ஐராவா? நம்ம இன்னும் கேஸ் கூட அடிக்கல, அதுக்குள்ள மாடி போட சொல்ற? கேராகவே. முடிஞ்சதும் திருச்சி ஓடுங்க, சிக்கிட்டா கனவு காணுங்க. நாங்க திரும்பவும் வந்துட்டோம். இந்த தடவை அதை எடுக்காம போக மாட்டோம். செர்போனியன்ஸ் திரும்ப வந்துட்டாங்களா? ஒழுங்கு மரியாதையா தள்ளி போங்க. அவனோட சக்தி உங்களுக்கு தெரியாது. மரியாதையா இங்க இருந்து ஓடி போங்க. சும்மா இருந்தவனுங்களை சொரிஞ்சு விட்டுட்டியே. இங்க இருந்து ஓடிட. இந்த செர்போனியன்ஸ் பொண்ணுங்களை பார்த்தா பாஞ்சிரும். ஸ்பிரிச்சுவல் எனர்ஜி யார்கிட்ட அதிகமா இருக்கோ அவங்க மட்டுமே வாய்ட் ஸ்பேஸ்க்குள்ள வர மாதிரி பண்ணிருக்கோம். ஆனா இவ எப்படி உள்ள வந்தா? நாங்க இங்க திரும்ப வந்ததுக்கு காரணம் உங்களோட பணம் ஒரு பார்த்து எடுக்கிறதுக்கு தான். நீங்களா கொடுக்கலன்னா நாங்களா எடுக்க வேண்டியிருக்கு. மறுபடியும் முதல்ல வர ஏலியன்ஸும் பேய்களையும் வெள்ளரி பிஞ்சியை டார்கெட் பண்ணா எப்படி?
ஏன்னா அதோட சேவை எங்களுக்கு தேவை. எங்க கிட்ட இருக்கிற சயின்டிபிக் டெக்னாலஜியை விட உன்னோட சக்திகள் ரொம்பவே அற்புதமா இருக்கு. அந்த சக்தி எங்க கிட்ட இருந்தா சிறப்பா இருக்கும். அதனால நாங்க உன்னை கடத்திட்டு போக போறோம். உன் உடலை வச்சு எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணி அந்த சக்திகளை நாங்க எடுத்துப்போம். அது சக்தி இல்லடா, எனக்கு கொடுக்கப்பட்ட சாபம். அது கூட தெரியாத தகர டப்பாவா இருக்கீங்களே. உண்மை என்னன்னா, சாதாரண மனுஷனை விட என்னுடைய பிசிக்கல் பவர் ரொம்பவே கம்மி. என்னது சாபமா? உங்களோட உறுப்பை உருப்படாம போகட்டும்னு சபிச்சது யாரு? சொல்ல முடியாது, போடா. அடச்சே, என்னால இந்த உருமாற முடியலையே. சைக்கிக் பவர்ஸை வச்சு மிஸ் அயாசை என்ன கண்ட்ரோல் பண்ற மாதிரியே தோணுது. நமக்கு தேவையானதை எடுத்துக்கலாம். இப்போ கட்டிங்க ஆரம்பிக்கலாமா? உறுப்பை சிறப்பா கட் பண்ணி பொறுப்பா எடுத்துட்டு போக போறோம். வேண்டாம், என்ன பண்றீங்க? இப்போதான் கஷ்டப்பட்டு ஒரு சுண்டக்காவை கண்டுபிடிச்சிருக்கேன், அதுக்குள்ளயா? உலகத்தை காப்பாத்த கடவுளால தேர்ந்தெடுக்கப்பட்ட அழகான குழந்தை நான் தான்டா. என் டக்கா குறைச்சல்லத்தை மரியாதைய விட்டுருங்க. நீ ஒரு அரக்கன், நான் ஒரு மனுஷி. அப்படி இருந்தும் என்னோட ஃபீலிங்ஸ் என்னால கட்டுப்படுத்த முடியல. டக்கா குறைச்சலத்தை மோமோ அயாசை கட்டுப்பாட்டுல இருந்து நான் விடுவிக்க போறேன். பைத்தியம், கண்டதே உளராத. அடுத்த எபிசோட் செர்போடோவர் டீமன் நேசி. போதும், மூடு.